ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னர் திவ்யா இருக்காங்க இல்லைங்களா? திவ்யா கணேசன். ஸோ அவங்க தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைவ் இன்டர்வியூ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து அவங்களுடைய பிக் பாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கே கேள்வி கேட்குறாங்க. ஸோ பிக் பாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நீங்கள் எப்படி என்ன நினைக்கிறீங்கன்னு? அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, உண்மையாகவே அது வந்து ரொம்ப ஒரு கிரேட்டான ஒரு சான்ஸ். எல்லாருக்குமே கிடைக்காது அது. உண்மையாக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அது. எல்லாருமே கண்டிப்பாக போகணும். அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே இருந்துட்டு வந்துட்டோம்னா எங்கே வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அவ்வளோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது. அது மட்டும் இல்லை, அந்த வீட்டில் வந்து எனக்கு எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்குன்ற முதற்கொண்டு அவ்வளோ வந்து எனக்கு வந்து மெமரிஸ் அப்படியே இருக்குது. உண்மையாக மறக்கவே முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் ஒன்றுனா அங்கே வந்ததுன்னா எல்லாருமே அங்கே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஈவன் பிடிச்சவங்க, பிடிக்காதவங்க, இன்றைக்கி பிடிச்சவங்க நாளைக்கு பிடிக்காதவங்க ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். ஸோ அதில் வந்து எல்லாருமே ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணுற விதம் வந்து ரொம்ப புதுசாக இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் கேள்வி கேட்குறாங்க. ஸோ ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் எப்படி உடனே பவுன்ஸ் பேக் ஆகுறீங்க, எவ்வளோ போல்டாக இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, என்னோடய நேச்சரே அதுதான். நான் வந்து எவ்வளோ ப்ராப்ளம்னாலும் அதுலேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிடுவேன் சீக்கிரமே. ஸோ ரொம்ப போல்டாகவும் இருப்பேன். எங்கேயோ தப்பு நடக்குதோ அங்கே வந்து தட்டி கேட்பேன். அது நான் வந்து நானாக தான் இருந்தேன். அதான் என் கேரக்டர். அதான் திவ்யான்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாரை மிஸ் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க அந்த வீட்டிலேருந்து. ஸோ நான் வந்து ஒரு சிலரை வந்து யாருமே மிஸ் பண்ண மாட்டேன். பட் ஏன்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் கூட எனக்கு பாண்டிங் இருக்குது. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார் கூட வந்து கான்டாக்ட் வச்சுக்கணும், இதுக்கப்புறம் வந்து தொடரணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது, அவங்க வந்து சொன்ன பேர் பார்த்தீங்கன்னா, அரோரா, ஆதிரை, கனி, வியானா, வினோத், ரம்யா. ஸோ இவங்களாம் வந்து நான் வந்து கான்டாக்ட் இருக்கணும் இதுக்கப்புறமும். அவங்க கூட வந்து கண்டினியூ பண்ணணும் ஃப்ரெண்ட்ஷிப்னு நினைக்கிறேன். ஸோ யார் கூட பண்ணக்கூடாதுன்னு நினைக்கும்போது, நான் பண்ணக்கூடாத மாதிரிலாம் யாரு கூட இல்லை. ஸோ எல்லார் கூடயும் பார்த்தா பேசுவேன் நான். அதுக்காக நம்ம அவங்கள போயிட்டு என்ன வேணான்னு ஒதுக்கலாம் முடியாது. ஸோ ஏன்னா பார்த்தோம்னா, ஹாய் பாய் நல்லா இருக்கீங்களா அவ்வளோதான். பேசிக்காவே நான் எல்லார்ட்டையுமே அப்படி தான் பேசுவேன். யாருமே வந்து ஒதுக்கலாம் மாட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல், நீங்கள் மிஸ் பண்ண முடியாத பர்சன் யாருன்னு கேட்கும்போது, அவங்க ஃபேமிலி தான் சொல்கிறாங்க. என்னோடய ஃபேமிலி வந்து என்னால் வந்து மிஸ்ஸே பண்ண முடியாது எப்போவுமே, எந்த காலத்துலேயும். எனக்கு என் ஃபேமிலி தான் வந்து பேக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், உங்களுக்கு ஹேட்டர்ஸ்க்கு என்ன சொல்கிறீங்கன்னு, எஸ் ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு 10 பேர் வந்து எனக்கு வந்து பிடிச்சவங்க இருக்காங்கன்னா, ஸோ 20 பேர் என்னை ட்ரோல் பண்ணுறவங்க ஹேட்டர்ஸ் இருப்பாங்க. பட் அதெல்லாம் நம்ம கடந்து போயிடணும். அதையே போட்டு எதுக்கு? அதெல்லாம் இருக்க தான் செய்வாங்க. ஸோ அது வந்து கடந்து போயிடலான்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச டாஸ்க் எதுன்னு கேட்குறாங்க எங்கள் ஊரில். அவங்க சொல்லும்போது அந்த ஜிம் பால் இருக்கு இல்லையா, கேப்டன்சி டாஸ்க். ஸோ அந்த கேமும் ப்ளஸ் டிடிஎஃப் டாஸ்க் ரொம்ப பிடிச்சதான். அது மட்டும் இல்லாமல் கார் டாஸ்க் வந்து ரொம்ப வந்து புதுசாக இருந்தது. அவங்களுக்கு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து கொஞ்சம் சரியில்லாத மாதிரி சொன்னாங்க. ஸோ நாட் வெல், அதால எங்கேயும் பெருசா வெளில போகல. பட் ஆனால் கோவிலுக்கு போய் முருகனை மட்டும் பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு ஃபோட்டோஸ்லாம் நிறைய வந்திருந்தது வெளியே. அவங்க, துஷார், அரோரா, ஆதிரை, கனி இவங்க எல்லாம் சேர்ந்து முருகன் கோவில் போனதா வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்புறம் முக்கியமான கேள்வி கேட்டாங்க. நீங்கள் பிஆரால் தான் இந்த நிலைமைக்கு வந்தீங்களாமே, டைட்டில் வின் பண்ணீங்களாமே கேட்கும்போது, பிஆர்லாம் யாரும் எனக்கு இல்லைங்க. எனக்கு வந்து இவ்வளோ நாளாக நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க, வீடியோஸ் ஷேர் பண்ணாங்க. பட் எனக்கு பிஆர்லாம் வந்து சுத்தமாக யாருமே கிடையாது. அவங்க சொல்கிறாங்க, பிஆர்னா எப்படி எல்லார் மொபைலையும் போயிட்டு அவங்க எப்படிங்க பிடிங்கி ஓட்டுலாம் போட முடியும், பண்ண முடியும். ஸோ எனக்கு வந்து மக்கள் சப்போர்ட் தான் இருந்தது. பிஆர் சப்போர்ட்டே எனக்கு இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சர் பிளான் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு கேட்கும்போது, இன்னும் அதை பற்றி நான் யோசிக்கல. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி திங்க் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்க பேட்டியை பற்றின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற மக்களே. நன்றி.